திடீரென சாலையில் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தை சிறைப்பிடித்த பொதுமக்கள். அதிகமாக சத்தம் எழுப்புவதாக கூறி ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதம். காவல்துறையினரின் தலையீட்டால் முடிவுக்கு வந்த பிரச்சனை. தனியார் பேருந்து மற்றும் அரசு பேருந்துகள்ல அதிகமான ஒலி எழுப்புனதுனால அதிவேகமா போறதுனாலையும் விபத்துகள் ஏற்படுறது சகஜமான ஒன்னா இருக்கு. இதனால மற்ற வாகனத்துல போறவங்க ரொம்ப அச்சம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இருசக்கர வாகனத்துல குழந்தைங்களோட போறபோது அதிகமான இறைச்சலோட ஒலிப்பான எழுப்புறதுனால நிறை தடுமாறி கீழே விழும் சம்பவங்களும் ஆங்காங்கே அரங்கேறி இருக்கு. இதை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அதிகமான ஒலி எழுப்புற பேருந்துகள் பத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை விடுத்த நிலையில ஒட்டமெத்த பகுதியில இருசக்கர வாகனத்துல 2 பேர் அந்த வழியா போய்கிட்டு இருக்கும் போது சேலத்துல இருந்து ஈரோடு நோக்கி வந்துகிட்டு இருந்த ஒரு தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தை முந்தி செல்றதுக்காக அதிகமான ஒலியை எழுப்பியிருக்கு. இதை தொடர்ந்து பயத்துல 2 பேருமே நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி தனியார் பேருந்தை சிறைப்பிடிச்சு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் பேருந்தை சிறைப்பிடிச்சு வாக்குவாதத்துல ஈடுபட்ட பொதுமக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்து துறை கிட்ட அதிக ஒலி எழுப்பும் பேருந்துகள் மேல நடவடிக்கை எடுக்க முறையிடுறதா உறுதி அளிச்சதுக்கு அப்புறமா தான் பொதுமக்கள் பேருந்தை விடுவிச்சு அங்கிருந்து கலைஞ்சு போயிருக்காங்க. இதை தொடர்ந்து குமாரபாளையம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சிவகுமார், பள்ளிப்பாளையம் காவல் உதவி ஆய்வாளர் மலர்விழி, செந்தில்வேல், பெருமாள் உள்ளிட்டவங்க பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்று பாலத்துல திடீர் வாகன சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இதுல 15 அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை சோதனை மேற்கொண்டதுல 11 வாகனங்கள்ல போக்குவரத்து விதிகளுக்கு மாறா அதிக ஒலி எழுப்பக்கூடிய காற்று ஒலிப்பான்களை பயன்படுத்துறது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து அதிக ஒலி எழுப்பும் ஒலிப்பான்களை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க.